எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே சாட்சி கொடுத்திருக்கிறார். நீ எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ சொல்றதெல்லாம் என் கடவுள் யெகோவா இல்ல, என் கடவுள் ஜீசஸ் இல்ல, என் கடவுள் இயேசு இல்ல, என் கடவுள் யாவா, என் கடவுள் யாசுவான்னு சொல்றியே, இந்த தேவனுக்கு எத்தனை பேர் பிரியமா இருக்கிற? பொண்டாட்டிக்கு பிரியமா இருந்தா, மாப்பிளைக்கு பிரியமா இருந்தா, மக்களுக்கு பிரியமா இருந்தா பத்தாது. அண்ணனுக்கு பிரிய, தம்பிக்கு பிரியம், மாமனுக்கு பிரியம், மச்சானுக்கு பிரியம். இவனையெல்லாம் தேவன் ஒரு நாளும் தன் கையில் எடுக்க மாட்டார். அவருக்கு பிரியமானவன் யார் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்கு பிரியமானவனா இருக்கிறோமா? அப்போஸ்தலருடைய புத்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிற போது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில தேவன் சவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏன்? அவன் அவருடைய விருப்பத்தை செய்கிறான். நீ யாருடைய விருப்பத்தை செய்யற? முதல்ல உன் விருப்பத்தை நீ செய்வ, ரெண்டாவது உன் மாப்பிள்ளைக்கு விருப்பத்தை, மூணாவது உன் பொண்டாட்டி விருப்பத்தை, நாலாவது உன் பிள்ளைகளுடைய விருப்பத்தை, அஞ்சாவது மாமியார் மாமனார் தகப்பன் தாய் இவர்களுடைய விருப்பத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனபடினால்தான் உன்னிடத்தில் சத்துரு கடந்து வந்து உன்னுடைய சிந்தனைகளை மாற்றுகிறான், உன்னுடைய செயல்களை மாற்றுகிறான். நீ பிசாசுக்குரியவனாய் பிசாசுக்குரியவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். நான் ஒன்னு சொல்றேன், உன்னையோ உன்னுடைய குடும்பத்தையோ பிசாசு சேதப்படுத்த கூடாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். முடியுமா? யாவுக்கு பிரியமான வாழ்க்கை. தானியேலை குறித்து சாட்சி சொன்னார். ஏன்? யோபுவை குறித்து சாட்சி சொன்னார். பென்யாமீனை குறித்து சாட்சி சொன்னார். இந்த சாட்சிகள் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உன்னை பற்றி சாட்சி இல்லை? உன் சபையில சாட்சி இல்லை, உன் ஊழியக்காரன் சாட்சி இல்லை, உன் விசுவாச ஜனத்திடத்தில் சாட்சி இல்லை. ஏன்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்க, நீ சாட்சியை இழந்துகிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம், எபிரேயருடைய புத்தகம் 11:4 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏன்? செத்தவன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறானாம். நான் அதான் சொன்னேன், அவனுடைய சாவு எங்கே என்று கேட்டால் சரீரத்தில். அவன் இன்னும் வாழ்கிறான். ஏன் வாழ்கிறான்? அவனுடைய விசுவாச கிரியை காணிக்கையில் வெளிப்பட்டது. அவன் கொடுத்த காணிக்கையில் வெளிப்பட்டது. எப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்தான்? மேன்மையான காணிக்கையை செலுத்தினான். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்துகிறோம்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எபிரேயருடைய புத்தகம் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நல்ல கேளுங்க, தேவ சமூகத்துல சாட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். முடியுமா? தேவ சாட்சி இருக்கா? இல்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நடக்கும். ஆனா அந்த அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் சீக்கிரம் ஒளிஞ்சு போகும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, மோசே அற்புத அடையாளங்கள் செய்த போது மந்திரவாதியும் செஞ்சான். கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு அதானே வேணும். அங்க போனா அப்படி நடக்குது, இங்க போனா இப்படி நடக்குது. இது என்ன கேள்வி கேட்கிறீங்களா? இங்க இல்லாதது எங்கேயும் இல்லை. இது மோசே
இந்த மோசே அதையெல்லாம் ஒரு நாள் அவனுடைய கோலினால் விழுங்கி போடுவான். அல்லேலூயா. இங்க இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் உன்னை நிரப்பும். அப்ப நீ அதுக்கு சாட்சி பெறணும். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்துடைய புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்க சொல்லப்பட்ட வேதம் என்ன அப்படின்னா, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் தேவனோடு பேசுவது. பேசுவது என்றால் ஜெபிப்பது. அல்லேலூயா. ஏன்னா ஆதியாகமத்துடைய புத்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆபிரகாம் கெஞ்சி ஜெபம் பண்றான். 10 நீதிமான் இருந்தால் விட்டு விடுவீரா? இந்த கெஞ்சுதலான ஜெபம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமத்துடைய புத்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு விடாப்பிடியாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக ஜெபித்தான். ஜெபத்தை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஜெபம் என்ன? கழிஞ்ச நாள்ல நீங்க ஜெபத்தை பற்றி தான் பார்த்தீங்க. ஆனா இது வேற. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்க ஜெபம் எப்படி இருக்குது. மூணாவது ஒரு காரியம், உபாகமத்தினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம், மோசேயை போல உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். நாலாவது ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, கானானிய ஸ்திரீ தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல ஜெபத்தில் தாழ்மை இருக்கணும். இருக்கா? 5வது காரியம், 1 சாமுவேல் 1:15 படி அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று சொல்லப்படுகிறது. உன் ஜெபம் எப்படி இருக்குது? வாய் ஜெபிக்கும், இருதயம் வேற எங்கேயோ இருக்கும். எப்படிங்க நீ பேச முடியும் அவர்கிட்ட? உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் 3 ஒருமனப்பட்டால் ஒழிய தேவனிடத்தில் பேச முடியாது. பிசாசிட்ட ஈஸியா பேசிடலாம், உனக்கு நீயே பேசிக்கொள்ளலாம். தேவனிடத்தில் பேச வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கிற 3 பாகங்களும் ஒன்றாக நிற்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். நீ அடுத்தவனோடு ஒருமனப்படுகிறாயோ இல்லையோ, நீ ஒன்னில் நீயே ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. ஆதி திருச்சபை ஜெபத்தின் மூலமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஜெபித்தார்கள். சங்கிலிகள் கலந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் உடைந்தது, விடுதலை பெற்றுக் கொண்டான். யாக்கோபனுடைய புத்தகம் 7:17 எலியா கருத்தாய் ஜெபித்தான். ஜெபத்தின் மூலமாய் வல்லமை வெளிப்பட்டது, இயற்கைக்கு மேற்பட்ட சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆம் பிரியமான தேவச்சனமே, நீ யோனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த 6 காரியங்களும் உன்னிட்ட இருக்கணும். என்ன? ஏனோக்கை போல நீ கற்றுக்கொள்ளுகிறவனாய், தேவனை விசுவாசிக்கிறவனாய், யாவுக்கு பிரியமானவனாய், யாவுடைய விருப்பம் செய்கிறவனாய், யாவுக்கு கொடுக்கிறவனாய், யாவுடைய சாட்சி பெற்றவனாய், யாவுடைய கூட சஞ்சரிக்கிறவனாய் நீ மாற வேண்டும். முடியுமா? இல்லையே. இதுல ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? அப்புறம் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், நானும் எடுத்துக்கொள்ளப்பட போறேன்னா எங்க போற? எடுத்து கொல்லப்பட போற. புரியலையா? எடுத்து கொல்லப்பட போற. ஏன்னா என் தேவ சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எடுத்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு, எடுத்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு. வேதத்துல எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குது. எடுத்து கொல்லப்படுகிறவர்கள், எடுத்து கொல்லப்படுகிறவர்கள். நீ யார்? நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிற? அப்ப ஏனோக்க முன்மாதிரியாக வைத்து நீயும் நானும் இந்த 6 காரியத்தினுடைய ஊடாய் நாம உண்மையாய் இருந்தால் நிச்சயமாய் ஏனோக் ஆதாமிடத்தில் கற்றுக்கொண்டது போல நீயும் தேவ சமூகத்தில், வேதத்தில், ஆசாரியனிடத்தில், யாசோவிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நித்தியத்திற்குள் அவர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.